வெல்கம் டு பாப்பூஸ் கிச்சன். நான் இன்றைக்கி பாப்பூஸ் கிச்சனில் மீன் குழம்புல பொடி சேர்க்காம மசாலாவை ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி குழம்பு செய்ய போகிறோம். இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நாம் இப்போ பார்க்கலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு 1/2 கிலோ விலை மீன் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். எலுமிச்சம்பழ சைஸ் புளி, இதை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் பார்க்கலாம். மல்லி 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா மணமாக வாசனையாக இருக்கும். இதெல்லாம் நல்லா வறுபட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் ஒரு 15 சின்ன வெங்காயம், 8 பல் பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் தக்காளி, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோட ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க மசாலாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலா கூட நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இனி குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இது பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை 1 கொத்து, 2 பச்சை மிளகாய், இது கூட 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதக்கும் போதே ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு நச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூளும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதோட நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை 1 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு இந்த மசாலாவை ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நாம் கரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த புளித்தண்ணியும் சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் புளித்தண்ணி தண்ணி எல்லாம் சேர்த்து மொத்தம் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது கலந்து விட்டதுக்கப்புறம் நான் பாதி மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாங்காயை மீடியம் சைஸில் கட் பண்ணி இதை நான் குழம்புல சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த குழம்ப ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆச்சு. குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. இதோட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்த பின்னாடி இதை கரண்டி வச்சு கலக்கி விடாதீங்க. இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான மீன் குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாப்பூஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, திங்க் பெட்டர்.